நீட்டை முற்றிலுமாக நிரந்தரமாக ஒழித்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, இதிலே கலந்து கொண்டு கண்டன உரை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் TKS அவர்களே, தங்களுடைய கண்டன பதிவை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கத்தினுடைய ஆளுமைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருப்பினும் கூட அரசியல் சமூக மாற்றம் என்பதை நோக்கி நாம் நகர வேண்டியதுடைய தேவையை உணர்ந்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இங்கே பேசுகின்ற பொழுது நம்முடைய தோழர் உமா அவர்கள் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் மீண்டும் நாம் போராட வேண்டிய நிலையில், போராடக்கூடிய சூழலில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை, திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பெற்றுத்தந்த இயக்கம் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தேசிய அளவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டையும் பெற்றுத்தந்த இயக்கம் என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டிற்கான சட்ட பாதுகாப்பை, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கான சூழலை உருவாக்கிய இயக்கம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஐயா ஆசிரியருடைய பங்கு அதில் மிகப்பெரிய ஒரு பங்கு என்பதோடு மட்டுமல்லாமல் சட்ட போராட்டம் நடத்தி ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய தொகுப்பிலிருந்து இடஒதுக்கீடு இல்லை என்கின்ற நிலையை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே போராடினாலும், நீதிமன்றத்திலே போராடினாலும் கூட அதற்கான தளத்தை அமைத்து கொடுத்தவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதில் மிக குறிப்பாக ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு 69% இடஒதுக்கீட்டிற்கான அரசமைப்பு சட்ட பாதுகாப்பை ஐயா ஆசிரியர் அவர்கள் பெற்றுத்தந்தார் என்று சொன்னால், அதை பெற்றுத்தந்தது நமக்கு இணக்கமான அல்லது நம்முடைய கொள்கைகளோடு, கோட்பாடுகளோடு முழுமையாக இணைந்து போகக்கூடிய ஒரு ஆட்சியில் இல்லை என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே ஆட்சியிலே யார் இருக்கிறார்கள் என்பதை விட எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியிலே நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய கருத்தியலை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ஐயா ஆசிரியர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. நான் பேச வருகின்ற பொழுதே கூட ஆசிரியர் அவர்கள் சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் ஒவ்வொருவரையும் நீட்டை பற்றி பேச சொன்னால் குறைந்தது 2 மணி நேரம் நீட்டை பற்றி பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அதில் மிக குறிப்பாக அண்ணன் பிரின்ஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். நீட் வேண்டாம் என்று சொல்வதற்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. நீட் சமூக நீதிக்கு எதிரானதா என்று சொன்னால் ஆம், சமூக நீதிக்கு எதிரானது. நீட் முதலுமாக முழுமையாக ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானதா என்று சொன்னால் ஆம், அது எதிரானது. எல்லா வகையிலும் எதிரான நீட் என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் 2 கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறார்கள். ஒன்று தகுதி, மெரிட் என்று சொல்லக்கூடிய வகையிலே அதை முன்னிறுத்துகிறார்கள். மற்றொன்று கல்வி கட்டண கொள்ளை என்பது முழுமையாக நீட்டின் மூலம் தடுக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு பொய்யை பரப்பி வருகிறார்கள், அல்லது அதற்காகத்தான் நீட் வந்தது என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு நீட்டிலே இருக்கக்கூடிய அல்லது மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இருக்கக்கூடிய 2 விடயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, நீட் தேர்விற்கான மதிப்பெண்கள் எப்படி வழங்கப்படுகிறது, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல எப்படி மதிப்பெண்கள் வழங்குகிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, கல்லூரிகளுடைய அமைப்பு. இங்கே இருக்கக்கூடிய சில பேர் நினைத்துக் கொள்ளக்கூடும், அனைத்து கல்லூரிகளும், அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று நாம் நம்பினோம் என்று சொன்னால் அது இல்லை. மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எதெல்லாம்
எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுகிறதோ அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள். ஆக தமிழ்நாட்டு கவுன்சிலிங் என்பது நடத்தப்படுவது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளுக்கும். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள். அப்படியானால் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை சேர்ப்பது யார்? அந்த மாணவர்களை சேர்ப்பது டிஜிசிஏ என்று சொல்லக்கூடிய, மன்னிக்கணும், டிஜிஹெச்எஸ் என்று சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் என்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த நிறுவனமானது அதற்கான மாணவர் சேர்க்கையை நடத்துகிறது. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான மாணவர் சேர்க்கை முழுமையாக நீட் மதிப்பெண்ணின் அடிப்படையிலே நடத்தப்படுகிறது. அதில் இந்த தனியார் கல்லூரிக்கும் அந்த தனியார் கல்லூரிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனா நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனா என்பதை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலான மாணவர்களுக்கு கட்டண சலுகையில் மாணவர் சேர்க்கை வழங்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலான கட்டணத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஆக இதிலே ஒரு பகுதி மாநில அரசினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, இன்னொரு பகுதியும் கூட மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அதில் மாணவர்கள் யார் சேருவது என்பதை மாநில அரசு தான் முடிவு செய்கிறது. ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 100% மாணவர் சேர்க்கை கட்டணத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. அதை தான் நிறைய பேர் சொன்னாங்க, இன்னைக்கு கட்டணம் அதிகமாக, இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்பு கல்லூரிகள் என்ன செஞ்சாங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடி ஃபீஸ் என்பதை கடந்து கேபிடேஷன் ஃபீஸ் ஒரு தனியாக ஒரு தொகையை வாங்கினாங்க. அந்த தொகை கணக்கில் வராத தொகை, அதற்கு எந்த விதமான கணக்கு வழக்கம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கணக்கிலே வர வைக்கக்கூடிய வகையிலே ஒன்றிய அரசே அவர்களுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது. அந்த ஏற்பாடு என்னவென்று சொன்னால், ஆண்டொன்றுக்கு குறைந்தபட்சம் 25-30 லட்சம் ரூபாய் கட்டணத்தை அவர்கள் வசூல் செய்து கொள்ளலாம். அதில் சேரக்கூடிய மாணவர்கள், இப்போ ஒரு மாணவர் ஒரு 500 மார்க் எடுக்கிறாங்க, அந்த மாணவர் விரும்பிய கல்லூரியில் சேருவது என்பதுதான் மெரிட் ஆக முடியும். இப்போ ஒருவேளை அந்த மாணவர் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு மிக குறைந்த கட்டணத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணிற்கான ஒரு மதிப்பு இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மெரிட்னு சொல்றாங்கன்னா அப்பதான் அது மெரிட்டா இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு சூழல் என்னவென்று பார்த்தால், குறைந்தபட்ச மதிப்பெண் நீட் என்பதே தகுதி நுழைவுத் தேர்வு, அந்த எலிஜிபிலிட்டி என்பது ஒரு மதிப்பெண் இருக்கிறது. அந்த எலிஜிபிலிட்டி மதிப்பெண் என்பது ஆண்டொன்றுக்கு 120 130 தான் இருக்கு. இல்லை என்ன நடக்குதுன்னா, ஒரு மாணவர் 130 மார்க் எடுக்க முடியும் நீட்டில், கையில் ஆண்டொன்றுக்கு கட்டுவதற்கு பணம் செலுத்துவதற்கு ஒரு 35 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அவங்க யார்கிட்டையும் போக வேண்டாம், அவர்களுக்கு கட்டாயம் மருத்துவக் கல்லூரி இடம் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். அப்போ 500 மார்க் எடுக்கிறவங்க 600 மார்க் எடுக்கிறவங்களுக்கு சாய்ஸ் அரசு கல்லூரிகள் தானே தவிர இந்த தனியார் கல்லூரி, ஒருவேளை தனியார் கல்லூரிகள் சில சிறப்பாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் அங்கே போனாங்கன்னா 600 மார்க் எடுத்தாலும் ஆண்டொன்றுக்கு 35 லட்சம் தான், 120 மார்க் எடுத்தாலும் ஆண்டொன்றுக்கு 35 லட்சம் தான். அப்போ இது எப்படி மெரிட் என்கின்ற அடிப்படையில் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முன்னுரிமை இருக்கிறது என்கின்ற கேள்வி வருகிறது. அப்புறம் என்ன சொல்றாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய தரம். இன்றைக்கு அரசு பள்ளிகளில் வெறுமனே அரசு பாடத்திட்டத்தில் பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவர்களுக்கு போதுமான திறன் இல்லை, அதனால் நாங்கள் நீட் வைக்கிறோம். ஆனால் தோழர்களே, நான் சொன்னது போல இந்த மதிப்பெண்கள் எப்படி வழங்கப்படுகிறதுனா 4 பாடங்கள், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி. இந்த 4த்துலையும் 45 கேள்வி, 180 கேள்விகள் மொத்தம் அதற்கான மதிப்பெண் 720 மதிப்பெண். இப்போ அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா, நான் சொன்னது மாதிரி 120 அல்லது 130 ஒரு மாணவர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப இயல்பா ரொம்ப எளிதா இந்த 4 பாடங்களில் 2 பாடங்களில் ஒரு மதிப்பெண்ணே எடுக்காமலோ அல்லது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால மைனஸ் மதிப்பெண் கூட எடுக்கலாம். அதாவது நீங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காலேஜுக்கு போனீங்கன்னா நீங்க எந்த சூழல்லையும் பாஸ் பண்ணாம சேர முடியாது, எந்த சூழல்லையும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் பெறாம சேர முடியாது. ஆனால் நீட் என்பது வந்த பிறகு பாட்னிலையோ ஜுவாலஜிலையோ ஒரு ஸ்டூடெண்ட் மைனஸ் மார்க்கோ அல்லது 0 மார்க்கோ எடுத்தாலும் கூட அவர் மருத்துவம் படிப்பதற்கான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். ஒன்று, அவங்க சொல்லக்கூடிய மெரிட் என்பதும் அடிபடுகிறது, மற்றொன்று அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கல்வி கட்டண கொள்ளை என்பதும் அடிபடுகிறது. அதில் இன்னும் கூட ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாணவர்களை படிக்க வைக்கக்கூடியவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொய்யை நம்பி மெரிட் தானே, நம்ம குழந்தை நல்ல மதிப்பெண் எடுத்தால் நமக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமே, அப்போ நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னா என்ன பண்ணுறது, கோச்சிங் சென்டரில் போய் படிக்க வைக்கிறது. அப்போ கோச்சிங் சென்டரில் படிக்கிறதுக்காக இவன் கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி என்ன நம்பிக்கையில் படிக்க வைக்கிறானா,
ஒரு 400-450 மார்க் எடுத்தா ஒரு நல்ல கல்லூரியில் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க படைக்க வைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா 450 மார்க் எடுத்தோன்னே அந்த மாணவருக்கு சீட்டு கிடைக்குதானா கிடைக்குது. எங்க கிடைக்குதுன்னு பார்த்தா இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கின்ற பொழுது அது சீட்டு கிடைச்சதுன்னு அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிகிறது ஆண்டொன்றுக்கு 25-30 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தினால்தான் அவர்களுக்கு அங்கே படிக்க முடியும் என்கின்ற சூழலை இன்றைக்கு நீட் உருவாக்கி வைத்திருக்கிறது. இங்கே பேசிய பலரும் என்டிஏ பற்றியெல்லாம் சொன்னாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பற்றியெல்லாம் சொன்னாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பதே வந்து ஒரு சொசைட்டி ஆக்ட்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தனியார் நடைமுறையில் நடைபெறும். எவ்வளவு நீட் வந்த பிறகு எத்தனை ஊழல்கள் அதில் வருகிறது. மாணவர்கள் பரீட்சை எழுத போகின்ற பொழுது அவர்களுக்கு தொடுக்கப்படுகின்ற ஒடுக்குமுறைகள் நாம பார்த்தோம். பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் இங்கே பக்கத்து மாநிலங்களில் ஆள்மாறாட்டம் செய்து நீட்டை எழுத வைக்கிறாங்க. ஆள்மாறாட்டம் செய்து நீட் எழுதி அதன் மூலம் மாணவர்கள் வந்து இங்கே சேர்க்கப்படுகிறார்கள். அதில் ஒரு உண்மை என்னன்னா, பல இடங்களில் இருக்கக்கூடிய இது மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அங்கே ஒரு ஃபீஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃபீஸ் என்ன ஃபீஸ்னா, அவங்க சொல்றாங்க இந்த குறிப்பிட்ட மதிப்பெண்ல இருந்து இந்த குறிப்பிட்ட மதிப்பெண் வரைக்கும் உங்க குழந்தைய வந்து நாங்கள் வந்து மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி தரோம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அவர்களுக்கு பதில் ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதுறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னது மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் வேண்டுமானால் ஆண்டு ஒன்றுக்கு 30 லட்சம் வருது. மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரியில் நாம என்ன கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா 14 லட்சமோ 15 லட்சமோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பெற்றோருடைய மனநிலை என்னவாகுதுன்னா, இந்த சீட்டு வேணும்னா ஒரு 400-450 மார்க் எடுக்கணும். டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டு வேணா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, மினிமம் மார்க் எடுத்தா போதும். அப்போ ஆண்டொன்றுக்கு 14 லட்சத்துக்கும் 30 லட்சத்துக்கும் வேறுபாடு ஒரு 15 லட்சம் ரூபா வருது. ஓராண்டுக்கு 15 லட்சம், இன்றைக்கு 5 ஆண்டுக்கு வந்து 75 லட்சம் ரூபாய். அப்போ 75 லட்சம் ரூபாய் நான் மிச்சம் பண்ணணும்னா, இந்த மாதிரியான பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல ஆள்மாறாட்டம் பண்ணக்கூடிய கோச்சிங் சென்டர்ல போய் என்ன பண்றாங்கன்னா, அவன் வந்து ஒரு ஸ்லாப் வச்சிருக்கான், ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கான். இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் எடுக்கிறவங்களுக்கு இவ்வளவு கட்டணம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஆள் வச்சு எழுதிக்கிறோம். அதனால இங்க இருக்கக்கூடிய மாணவர்களே நிறைய பேர் அதனால தான் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் சென்டர் போடுறாங்க, பெங்களூர்ல குறிப்பா சென்டர் போட்டு போய் எழுதுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த 75 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்றதுக்கு அந்த கோச்சிங் சென்டருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுத்துட்றாங்க. இது மாதிரி ஆரம்பத்திலிருந்து இன்றைய தேதி வரை ஒரு பக்கம் இந்த நீட் தேர்வு நடைபெறக்கூடிய முறையினால் புற சூழல்ல வெளியில வந்து நிறைய ஊழல் நடக்குது என்று சொன்னால், இதை நடத்தக்கூடிய என்டிஏலே ஏகப்பட்ட ஊழல். இன்னும் கூட குறிப்பாக இன்றைக்கு வந்து நீட் ரிசல்ட் வந்த உடனே என்ன ஆகும்னா, இந்தந்த மாநிலங்களை சார்ந்தவர்கள் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள், 2வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் தெரியும், நமக்கு ஒரு பட்டியல் வரும். அந்த பட்டியலை போய் ஆராய்ந்து பார்த்தால் என்ன உண்மை புலப்படும்னா, அதுல பெரும்பான்மையான மாணவர்கள் அந்த வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே படித்தார்கள், கோச்சிங் சென்டர் எங்க போய் படிச்சாங்கன்னு பார்த்தா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கோட்டால போய் படிச்சாங்க அப்படின்னு ஒரு செய்தி புலப்படும். அப்ப என்னன்னா, இது ஒரு பெரிய நெக்ஸஸ், ஒரு பெரிய மாஃபியா மாதிரி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவும் செய்கிறார்கள். ஆனால் இவ்வளவும் செய்வது என்பது ஊழல் என்கின்ற நிலையை கடந்து இதற்கான அடிப்படையாக பின்னணியாக இருக்கக்கூடியது அதனுடைய கோட்பாட்டு ரீதியான ஒரு முயற்சி என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் மட்டுமல்ல, நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக பாதுகாப்பதற்காக திராவிடர் கழகமும் அல்லது யார் அத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அந்த போராட்ட களத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து முன் வரிசையில் நின்று களமாடும் என்பதை உறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.